ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 விடவே சீசன் 2 வேற லெவலில் சூப்பராக போகும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே வேற லெவலில் ட்விஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க. சீசன் 1 பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சீசன் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட பேரு ஷாமி. இந்த ஸ்டோரியோட நரேட்டர் நான் தான். ஷீக்கியோட அட்வென்ச்சரை பத்தியா கேக்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். சோ ஆல்ரெடி என்ன நடந்ததுங்கிறத ஒரு சின்ன ரேகாப்பா பாத்திரலாம். ரெபேக்கா கிராண்ட்பிலுக்கு போனப்போ ரோபோட்ஸ்க்கு மத்தியில வாழ்ற ஒரே ஒரு ஹியூமனான ஷீக்கியை மீட் பண்றா. ரெட் டேமன் லார்ட் ஷீக்கி தான் அவனை வளர்த்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சாடான குட் பை சொல்லிட்டு ஷீக்கி அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. மதருங்கிறவங்களை தேடி தான் இவங்க எல்லாருமே போய் கேட்டிருக்காங்க. சோ இப்படிதான் இவங்க அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷீக்கி நிறைய பேரை மீட் பண்ணா. நார்மலையும் வைஸ் அப்படின்னு சொல்லப்படுற மெக்கானிக்கல் கியரை வச்சிருக்கிறவனை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டேமன் லார்ட் ஷீக்கி செஞ்ச பீனோ அப்படிங்கிற ஆண்ட்ராய்டை மீட் பண்றாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே ஷீக்கி கிட்ட கொடுக்குறா. அங்க இருக்கிற 4 ஷைனிங் ஸ்டார் விச்ச மீட் பண்றான். வால்கரியோட டிசைபிளான ஹோமரா ஈடன்ஸோட லைஃப்னு சொல்லப்படுற சிஸ்டர் பிளானட் டிஜிட்டாலிஸ்ட்ல போய் ஹார்ட் ஆஃப் ஈடன் ஹார்மேட்டை மீட் பண்றான். ஒரு வழியா 4 ஷைனிங் ஸ்டார்ல ஒருத்தர் மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பாங்க. அந்த வால்கரியை தேடி இவங்க சன்ஜுவல் பிளான்ட்க்கு போற வழியில கேப்டன் கார்னரை மீட் பண்ணிருப்பாங்க. வால்கரி இங்க இறந்து போயிட்டான்னு தெரியுது. ஹோமராவோட அம்மாவன கொரோனா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது ரெபேக்காக்கு ஈத்தர் கியர் அவேக்னிங் ஆகுது. அவளோட ஈத்தர் கியர் லீப்பர் கொரோனா கூட நடந்த பேட்டில் ஒரு வழியா ஷிகி டீம் வின் பண்றாங்க. வால்கரி பிளேஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹோமரா சொல்ற. ஷைனிங் ஸ்டாரை இப்ப இருக்காங்க. மதரை நோக்கி இப்ப ஈடன் ஜீரோ புறப்படுது. ஆனா அப்பா அவங்களுக்கு தெரியாது அவன் போற வழியில 6 கேலக்டிக் ஜெனரல்ல ஒருத்தரான டிராகன் ஜோவை மீட் பண்ண போறான்னு. ஒரு மோசமான எதிர்காலம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஷாமே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறா. இப்ப கதையும் கண்டினியூ ஆகுது. என்னோட ஈத்தர் கியரை பார்த்தல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா வந்து ஹாப்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த லீப்பர்னால உன்னால ஸ்பீடா ஓட முடியுமா அப்படின்னு ஹாப்பி கேக்குறான். ஆர்சனல் சூட்டோட டூப்ளிகேட் ஃபீச்சர் தான் இந்த ஸ்பீடு அப்படின்னு வைஸ் சொல்லவும் ஆர்சனல் இதை விடவா ஆசம்னு ஹெர்மைட் சொல்றா. நான் கேள்விப்பட்ட எந்த ஹீரோ கதையிலுமே ஒரே டைம்ல இருக்கிற 2 பேருக்கு ஒரே சூப்பர் பவர் இருக்காது. ஃபியூச்சர் பீப்பிள் எப்படின்னு தெரியாது, ஆனா பாஸ்ட்ல இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு வை சொல்லவோ வாங்க நம்ம ரேஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நானும் கலந்துக்கிடணும் பீனோ சொல்றா. ஒரு ஷைனிங் ஸ்டார்ல ஒருத்தி ஆயிட்டதுனால பொறுப்புகள் என்னன்னு ஹோமரா கேட்கவும் நம்ம எல்லாருமே கிரேட் டீமன் கிங்கோட சர்வெண்ட்ஸ் தான். சோ அவரோட ஆர்டரை நம்ம எப்பவும் மதிக்கணும். பட் ஷீகி நம்மள ஒரு சர்வெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டான். அதை நீயே பாத்துருப்ப. அண்ட் சிஸ்டர் ஹார்மேட்லாம் ஷீகியை சுப்பீரியர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சோ நீ எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல. நீ எப்பவும் பழைய பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. ஷீகி தப்பா கேட்டு அதை கூட பண்ணணுமோ நான் யோசிச்சதை இவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறேங்கிற பரல சத்தமா வழக்கம் போல ஹோமரா வெளியே பேசுறா. ஒவ்வொரு ஷைனிங் ஸ்டார்க்கு ஒவ்வொரு கடமை இருக்கு. வால்கரியோட கடமை வெப்பனரியை ஹேண்டில் பண்றது தான். டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்ற வெப்பன், டிவைஸோட பேட்டரி, நைட் கியர் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஈடன் ஜீரோவோட கிரேட் சீக்ரெட் கோட் நம்பர் 3173 இதுக்குள்ள தான் ஏத்திரியான் இருக்கு. ஏத்திரியானை ஆக்டிவேட் பண்ண 4 ஷைனிங் ஸ்டார் பிரசன்ட் ஆயிருக்கணும். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஷீகி கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ அதை சொல்லக்கூடாதுன்னு வெச் சொல்லவும் மைண்ட் வைஸ் சத்தமா பேசிடுவேன். என்னால சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு ஹோமரா சொல்லவும் டைம் வரப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வெச் சொல்றேன். இந்த தண்ணியில குளிக்கிறதுல ஒரு வழியா என்னோட ஈத்தர் கியர் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இன்னும் இஎம்பி ஆக்டிவேட் பண்ணி அவரே 7 பண்ணுவான்னு எதிர்பார்க்கலப்பா. அப்புறமா இஎம்பி ஆக்டிவேட் பண்ணதுனால ஹார்மிட் வந்துட்டு இப்போட சில விஷயங்களே இது இன்டரப்ட் பண்ணுது அப்படின்னு திட்டிருக்கா. என்னோட இந்த ஈத்தர் கியரை வச்சு ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கு நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லவும் ஒரு மோட்டார் சைக்கிள் கூட ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். இப்ப ரெபேக்கா அப்படியே கண்மூட்ரா. பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. அந்த இடமே போர்க்களம் மாதிரி இருக்கு. ரெபேக்கா மேல ஒரு மிசைல் வந்து மொதவோ டக்குன்னு ஷீக்கி காப்பாத்துறான். ஷீக்கி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கேன். மற்றவங்களெல்லாம் எங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. ஷவுட் பண்ண ரெடியாருன்னு ஷீக்கி சொல்லுவோம். என்கிட்ட கன்னிலேயே ஹாப்பி எங்கன்னு கேட்கவும் என்ன பேசுற, ஹாப்பி தான் செத்து போயிட்டான்ல அப்படின்னு ஷீக்கி சொல்றான். ஷாக்காகி ரெபேக்கா இப்ப கண்மொழிக்கிறா. குளிச்சிட்டு இருக்கும்போது நீ அப்படியே தூங்கிட்ட அப்படின்னு சிஸ்டர் சொல்லுவோம். ஹாப்பி எங்கன்னு ரெபேக்கா கேட்டு அவனை பார்க்கவும் அவ கட்டிப்பிடிக்கிறா. என்னாச்சுன்னு ஹாப்பி கேட்கவும் எனக்கு ஒரு கெட்ட கனவு, ஆனா அது பார்க்க ரியல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு ரெபேக்கா யோசிக்கிறா. ஆமா நம்ம எங்க இருக்கோம்னு ரெபேக்கா கேட்கவும் இது என்னோட ரூம் தான் அப்படின்னு சொல்லுவோம். நான் எவ்வளவு நேரம் வாங்கி இருந்தேன்னு கேட்கறா. 1 மணி நேரம்னு சிஸ்டர் சொல்றா. அந்த கேப்ல நம்மள ஒரு தெரியாத ஷிப் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஷீக்கி கிட்ட நான் அதை பத்தி சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன். ஷீக்கியும் மத்தவங்களும் போயிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ற வரை நம்ம வெயிட் பண்ண முடியாது. நம்ம போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஷீக்கி கிளம்பி இருக்கான். அந்த ஜெயண்ட் ஷிப்பை நோக்கி இவங்க ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு ஹீரோ, ஹோமரா, பீனோ அப்புறமா வைஸ் இவங்க 4 பேர் மட்டும் போறாங்க. அவங்க ஏன் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். என்ன விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, என்னாலயும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா இப்ப அங்க இருந்து கிளம்புறா. இந்த ஷிப் வந்து கல்ஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்மிட் சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க பாரு அப்படின்னு வைஸ் சொல்றான். அது மட்டும் கிடையாது, அந்த ஷிப்ல ஒரு சிட்டியே இருக்குன்னு ஹார்மிட் சொல்றா. மக்களோட மக்களா கலந்துட்டா நம்ம உள்ள வந்திருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பீனோ சொல்றா. சாக்ரா காஸ்மோஸோட அண்டர்வேர்ல்ட் டான் டிராகன் ஜோ இவனை டார்க் ஆல்கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு வை சொல்லவும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, என்ன எதுக்கு அவன் ஃபாலோ பண்ணான்னு நான் கேட்க தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க போட்டிருக்கிற இயரிங்ஸ் வழியா இவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஷிப்பை ஹெர்மிட் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. விச் வந்து வெப்பனரி சிஸ்டம் ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறா. ஹேக் பண்றதுக்கு வெப்பனரி சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஹெர்மிட் சொல்லவும் சரி அப்ப அதுவரை நாங்க எங்க சுத்தி பாக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க இருக்கிற கேம்ஸ் கடன் எல்லாத்தையுமே இவங்க இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ஒரு நார்மல் சிட்டி மாதிரி தான்ப்பா தெரியுது. ஷிப்பை நம்மளால அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க.
அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹோமராவும் யோசிக்கவும், அப்பெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல, அங்க இருக்கிற எல்லாரையும் பாருங்க, எல்லாருமே கிரிமினல்ஸ் தான், அது போக இங்க இருக்கிற எல்லாருமே கில்ட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். கிரிமினலா இருந்தாலும் காரணமே இல்லாம அட்டாக் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஷிப்பை இவங்க ஃபாலோ பண்றாங்க, அந்த ஒரு காரணம் போதாதா, கண்டிப்பா எல்லாருமே டிராகன் ஷோவோட ஆளுங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். அதுக்குன்னு கிரிமினல்ஸ் நம்ம கொல்ல முடியாது. நம்ம ஹீரோக்கு வயசுக்கு ஆர்குமெண்ட் வருது. நீ வயசு தானே அப்படின்னு ஒரு வயசானவன் வந்து கேட்கறான். சைபால் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்க்கவும் பீனோ பயப்படுறா. நீ எப்படா இங்க வந்தான்னு உனக்கு பார்த்தா வயசான மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா நீ யாரு, அது பக்கம் வயசு எப்படி இவ்வளவு யங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கறாரு. இந்த சைபல் நம்ம ஃபைட் பண்ண சைபல் கிடையாது, 50 வருஷம் ஃபியூச்சர்ல இருக்கிற ஆள் அப்படின்னு வைஸ் புரிஞ்சுக்கிறான். ஓ நார்மாவோட ஆசஸை டினைட் பண்ணிருந்தாங்க, அந்த பீஸ்ட் 50 வருஷத்தை பிளானட்ல இருந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த குட்டி ஆண்ட்ராடியா என்ன பார்த்து பயப்படுது அப்படின்னு அவன் கேட்கவும், பீனோக்கு செஞ்ச டார்ச்சர்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷேக்கி இந்த சிபலுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்த சிபல் அவன் டைம்ல பீனோவை மீட் பண்ணிருக்கவே மாட்டான். ஏன் ஓல்டு வெர்ஷன் சொன்ன மாதிரியே நார்மா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் ரியாலிட்டியா மாத்திடுச்சு, அது ஃபியூச்சர் எதையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றான். நான் மத்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், ஒருவேளை நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சைபல் வந்து பீனோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நீங்களும் அவரும் ஒரே மாதிரி தெரியல, நீங்க சாரி கேட்க வேணான்னு பீனோ சொல்றா. 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு எனக்கும் நிறைய நடந்துருச்சுல அப்படின்னு சைபல் சொல்லுவோம். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு வைஸ் கேட்கறான். நான் ஷாப்பிங் வந்திருந்தேன், இந்த பார்ல தான் இருக்கேன், டைம் இருந்தா அப்புறம் வந்து என்ன பாருங்கன்ட்டு சைபல் போறான். உண்மையிலேயே தான் அந்த சைபல் தானா ரொம்ப நல்லவனா மாறிட்டாலான்னு இவங்க பாக்குறாங்க. நீ அவன் டார்க் சைடு மட்டும் தான் பாத்திருக்க, ஒரு காலத்துல அவனும் நல்லவனா இருந்தான், ஒரு தடவை என்ன கூட வந்து காப்பாத்தினா, பயப்படாத சரியா அப்படின்னு வைஸ் சொல்லி வாங்க நம்ம வந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வைஸ் பேசிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டயுமே டிராகன் ஷோ பேசுறான். ஹேடன் ஜீரோ க்ரோ எப்படி இருக்கீங்க, விசிட்டர் டாக் வழியா நீங்க வந்ததுனால உங்களை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா, இந்த ஷிப்குள்ள வர எதாலையுமே என்ன தாண்டி வெளியே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். என் ஹேக்கிங் பக்காவா தானே ஒர்க் ஆச்சு அப்படின்னு ஹெர்மிட் பார்த்துட்டு இருந்தா. ஹேடன் ஜீரோல இப்போ ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது, ஷீல்ட டேமேஜ் பண்ணி அவங்க ஷிப்பை டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு விக் சொல்றான். ஆனா எப்படின்னு ஹெர்மிட் கேட்கறா. ஷிப்புக்கும் நம்ம ஹீரோ டீமுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஹெர்மிட் அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா அந்த டிராகன் ஜோவையே எதிர்க்க வந்திருப்பீங்க, இங்க வந்த டயத்துல ஈடன் ஜீரோ இப்ப என் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னு டிராகன் ஜோ சொல்றான். நம்ம ஷிப்புக்குள்ள தெரியாத ஒரு 3 பேர் என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. ஈடன் ஜீரோல இப்ப ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, மாஸ்டர் டிராகன் ஜோவோட பவர் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுதான் ஷிப்பை இப்படி பேப்பரா மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி 3 பேர் உள்ள வராங்க. இந்த 3 பேரை பார்த்தா ஹை லெவல் ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கிற மாதிரி தெரியுது, பேட்டில் ட்ரெஸ்க்கு மாறணும் அப்படின்னு விச் சொல்றா. ஹார்மேட் உனக்கு ஃபைட்டிங் தெரியுமான்னு ரபாக்கா கேட்கவும், வால்கரி மட்டும் இங்க இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஹார்மேட் யோசிக்கிறா. கவலைப்படுறதுக்குலாம் நேரம் இல்ல, ஷீகியோட டீம் எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்றா. விசிட்டர்ஸ் டாக்கையே இப்ப க்ளோஸ் பண்ணிருந்தாங்க, சோ நம்ம ஹீரோ டீமால திரும்ப அவங்க ஈடன் ஜீரோ ஷிப்புக்கு போக முடியாது. ஈடன் ஜீரோ ஷிப்பை தான் நான் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா நீங்க சரண்டர் ஆயிட்டா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு டிராகன் ஷோ சொல்றான். இப்ப வசமா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோனோட ஷிப்ல இருந்தா வச்சு எதிரிங்க கூட ஃபைட் பண்ணி மத்தவங்கள நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான். நம்ம ஹீரோ டிராகன் ஜோவோட ஷிப்ல மாட்டிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோவோட ஷிப்ல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.